கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் 1 கொரிந்தியர் அறிமுக பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு பழங்கால பட்டணம்தான் இந்த கொரிந்து பட்டணம். பண்டைய கொரிந்தின் 2 முக்கிய துறைமுகங்கள் காணப்பட்டன. லெக்காயோன் என்றும் மற்றொன்று கெஞ்சிராய் அல்லது செஞ்சிராய் என்று சொல்லக்கூடிய மேற்கு கிழக்கு 2 பகுதியிலும் வர்த்தக பாதைகளாக இது அமைந்திருந்தது. இது கொரிந்துவின் மேற்கு துறைமுகமாகவும் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற துறைமுகமாகவும் இந்த 2 துறைமுகங்களும் செயல்பட்டதின் காரணமாக கொரிந்து பட்டணம் மிகவும் செல்வாக்கிலே சிறந்து இருந்தது என்றும் பார்க்கலாம். லெசயான் என்று சொல்லக்கூடிய அந்த துறைமுகம் மேற்கு துறைமுகமாகவும், கெஞ்சிராய் என்று சொல்லக்கூடிய துறைமுகம் கிழக்கு பகுதியில் உள்ள துறைமுகமாகவும், ஆசியா மைனர் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சகல நாடுகளும் அங்கு வந்து செல்லக்கூடிய துறைமுகம் பகுதியாகவும், அந்த மேற்கு துறைமுக பகுதியிலே ரோம, இத்தாலியா இந்த பட்டணங்களிலிருந்து வந்து செல்லக்கூடிய கப்பல் வணிகத்துறையாக இந்த கொரிந்து பட்டணம் அமைந்திருந்தது. பவுலுடைய காலத்தில் பல வழிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கிரேக்க தலைமை பட்டணமாக இந்த கொரிந்து பட்டணம் இருந்திருக்கிறது. இது மிகவும் செல்வ செழிப்பான பட்டணமாய் காணப்பட்டது. பன்முகத்தன்மையாளர்களும் எல்லா தேசத்து மனிதர்களும் அங்கே தங்கி இருப்பதற்கும் பொருட்செல்வம் ஈட்டுவதற்கும் வசதி வாய்ப்பாகவும், இன்றைய காலத்திலே ஒரு உதாரணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாண்டிச்சேரியை நாம் மையமாக வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். இப்படி பலதரப்பட்ட உலகளாவிய மனிதர்கள் வியாபார நோக்கத்தோடு அங்கே வந்து தங்கி சென்றார்கள். செல்வம் மிக பெரிய அளவிலே வளர்ந்த பட்டணமாக காணப்பட்டபடியினாலே படிப்பறிவும் அறிவும் ஒரு பக்கம் வளர்ந்திருந்தாலும் சிறு வயதிலிருந்தே பொருள் ஈட்ட தேவையில்லாத சம்பாதிக்கும் நோக்கத்தோடு பண நோக்கத்தோடு செயல்படக்கூடிய வர்த்தகங்களும் இருந்ததினாலே படித்தவர்களும் பாமரர்களும் சமமாக காணப்பட்ட பட்டணமாய் காணப்பட்டது. அதோட கூட பொருள் செல்வம் ஈட்டுவதற்கு சிறு வயதிலிருந்தே வாய்ப்புகள் அதிகமாக இருந்தபடியினாலும், எல்லா செல்வ செழிப்பும் இருந்தபடியினாலும், கப்பல் வணிகத்திலே அதிகமாக ஆண்கள் பயணித்து வந்தபடியினாலும், இந்த கொரிந்து பட்டணத்தை சுற்றி இருக்கிற அநேக வித்தியாசமான தீவுகளை, அதாவது கப்பல் சேதம் உண்டாகி பவுல் மெலித்தா தீவிலே இருந்தார் அல்லவா, அந்த தீவு பகுதிகளெல்லாம் மிகவும் கடினமான பகுதிகள். அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கு வழிகள் சரியில்லாதபடினாலே கொரிந்து வழியாகத்தான் மனிதர்கள் இந்த கப்பல் வணிகத்திற்காக வருவார்கள். சில வேளைகளிலே மேற்கு துறைமுகத்திலிருந்து கிழக்கு துறைமுகத்திற்கு கப்பலை தரை மார்க்கமாக கொண்டு செல்வார்கள். அதை எப்படி கொண்டு செல்ல முடியும் என்று நீங்கள் அதை யோசிக்கக்கூடாது. ஏனெனில் காற்று நிறைந்த பைகள், காற்றடைத்த பைகளை அங்கே போட்டு அந்த கப்பல்களை அதன் மேல் உருட்டி எடுத்து செல்லக்கூடிய பல வழிகளிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அல்லது இப்பொழுது நாம் சொல்லுகிற சூயஸ் கால்வாய் என்று சொல்லக்கூடிய கால்வாய்கள் அமைத்து அந்த கப்பல் மட்டும் செல்லக்கூடிய தண்ணியால் நிரப்பி கொண்டு சென்றிருக்க வேண்டும். இப்படி மேற்கு துறைமுகத்திலிருந்து கிழக்கு துறைமுகத்துக்கும், கிழக்கு துறைமுகத்திலிருந்து மேற்கு துறைமுகத்துக்கும் தரை வழியாக கப்பலை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அறிவு மிகுந்த ஒரு பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். இவைகளெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், செல்வ செழிப்பும் அறிவும், அதே வேளையிலே வேலை தேடி ஓடி வந்து பிழைக்கிறவர்களும், ஏழ்மையும் பொல்லாத பாவங்களும் சகலவித பாவங்களும் நிறைந்த பட்டணம்தான் இந்த கொரிந்து பட்டணம். காம விளையாட்டுக்கள், களியாட்டுக்கள், இப்படி குழந்தைகளை விற்பது வாங்குவது, இப்படி அடிமை சந்தைகள் கூட உண்டாகியிருந்த இந்த பட்டணம்தான் கொரிந்து பட்டணம். இந்த பட்டணத்திலிருந்து வந்திருந்த யூதர்கள் பேதுருவின் அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே தேவ வசனத்தை கேள்விப்பட்டு அந்த நாட்களிலே சந்திக்கப்பட்ட யூதர்கள் கொரிந்து பட்டணத்திலே அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்காக அவர்கள் கிறிஸ்துவை தழுவி இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அங்கே சென்று அவர்களும் கிட்டத்தட்ட 1-2 வருடங்களாக அங்கே போதித்தார்கள் என்று பார்க்கிறோம்.
அவர்களை பின்தொடர்ந்து பவுலும் அவர்களிடத்தில் போய் தங்கியிருந்து அவர்களோடு சேர்ந்து அங்கே தங்கியிருந்து 18 மாத காலமளவும் ஊழியம் செய்தார் என்றும் பார்க்கிறோம். பிற்காலங்களிலே கொரிந்து மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சபையாக உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழலிலே எபேசுவிலே தங்கி இருக்கிற காலத்திலே கொரிந்து சபையின் வளர்ச்சியை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அந்த வளர்ச்சியிலே எந்த அளவுக்கு தேவனை பற்றுகிற மக்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அளவுக்கு திருச்சபைக்குள்ளாக பாவமும் வளர்ந்திருந்தது என்பதை கேள்விப்படுகிறார். கொரிந்து சபையில் இருந்த பலவிதமான பாவங்களை குறித்து அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவ போதனைக்குள்ளாக அவைகளுக்கு விளக்கம் கொடுத்து இந்த பாவத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு அறிவுரை புத்தகம்தான் இந்த கொரிந்துவுக்கு எழுதிய நிருபங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் திருச்சபை மக்கள் உலக பிரகாரமாக வாழ்வதும் அஞ்ஞான சமுதாயத்தை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டு பிரிந்து செல்லாமல் இருப்பதும் இதை குறித்தான ஒரு தகாத புணர்ச்சி வாழ்க்கை, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், பாலுறவு ஒழுக்கக்கேடுகள் நிறைந்தவர்கள் கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ளாக அவர்கள் இருக்கும்போது திருச்சபைக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருந்த முக்கிய தலைவர்கள் மூப்பர்கள் அதை குறித்து கண்டித்து உணர்த்தாமல் அவர்களையும் சேர்த்து கொண்டு திருச்சபையை நடத்தியது தான் கொரிந்து சபையிலே நடந்த அந்த கேவலமான அந்த சபை வளர்ச்சியை குறித்து பவுல் கேள்விப்பட்டு அவைகளுக்கெல்லாம் விளக்கமாக அவர்களை கண்டித்தும் எச்சரித்தும் போதித்தும் எழுதுகிற கடிதமாக இது அமைகிறது. செல்வ செழுக்கு மிகுந்த தேசமாய் இருந்தபடியினாலே குரூப்பிசம், மனிதர்களை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டு மனிதர்களை ஹீரோவாக்கி அவர்கள் பின்னாக செல்லக்கூடிய ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதோடு கூட பாலியல் சம்பந்தப்பட்ட திருமண ஒழுக்கக்கேடு வாழ்க்கை இருந்ததை பார்க்கலாம். விவாகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை பார்க்கலாம். இன்னும் டைவர்ஸ், விவாகரத்து என்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்நிய நுகத்திலே பிணைப்பட்டு வாழக்கூடிய சூழலை பார்க்கலாம். இவைகளிலெல்லாம் கிறிஸ்துவின் திருச்சபையிலே எந்த ஒரு பாவ வாழ்க்கைக்கும் இடமில்லை என்பதை விளக்கப்படுத்துகிறார். கொரிந்து புத்தகத்தை நாம் படிக்கும்போது இந்த புத்தகம் கொரிந்து மக்களுக்கு மட்டும் எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எழுதுகிற பவுலுக்கு கொரிந்துவின் பழக்க வழக்கம் என்னவென்று தெரியும். கொரிந்து மக்களுக்கு கொரிந்துவின் சூழ்நிலை என்னவென்று தெரியும். ஆதலால் அவர் சில காரியங்களை எழுதும்போது பொதுவாக எல்லா திருச்சபைக்கும் இவர் எழுதுகிறார் என்ற நோக்கோடு இதை நாம் படிக்கக்கூடாது. அதே வேளையிலே அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்துவின் மார்க்கத்தை தழுவி வருகிறவர்கள் தங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட கேடுபாடுகள் தங்களுடைய சமுதாயத்திலே இருக்குமானால் அவைகளை அகற்றிவிட்டு தவிர்த்துவிட்டு கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் வாழ்வியலை நாம் வாழ வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாள புத்தகமாக, அறிவுரை புத்தகமாகவும் அமைகிறது. புதிய ஏற்பாட்டிலே இது அநேக பிரச்சனைகளை மையமாக கொண்ட அதற்கான பதிலுரை எழுதக்கூடிய நிருபமாக அமைகிறது. கிறிஸ்துவின் சரீரம் போன்று நம்முடைய ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் சபை ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதையும் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாகுபாடற்ற ஒற்றுமை, ஒருமனம் என்ற வாழ்வியலை சபை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வரங்களும் ஒரே பிதாவும் ஒரே ஞானஸ்தானமும் சரீர உயிர்த்தெழுதலும் உண்மையான தெய்வீக அன்பு என்னது என்றும் காமவிகாரம் அல்லது விபச்சாரம் அல்லது பாலியல் முறைகேடான வாழ்வியலில் உண்டாகும் அன்பு உண்மையான அன்பு இல்லை என்றும் அது சரீர பிரகாரமான வாழ்வு என்றும் அது பாவத்தை பிறப்பிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவத்தை நடப்பிக்கிற மனிதனை கொன்று போடும், தின்றுவிடும் என்று சொல்லுவது போல பல அழகான அரிதான ஞான வரங்களை சுட்டிக்காட்டி எழுதுகிறார் பவுல். அதிகாரங்களை நாம் ஒவ்வொன்றாக படிக்கும்போது இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் ஆழமாக கற்று அறியலாம். ஆதலால் கொரிந்து திருச்சபைக்குரிய எழுதப்பட்ட கடிதத்தை நீங்கள் வாசிக்கும்போது
உலகத்திலுள்ள ஒட்டுமொத்த பணக்காரர்களும் உயர்ந்த கொள்முதல் கொள்ளும் வியாபாரிகளும் வந்து செல்லக்கூடிய மிக பிரத்யேகமாக தவிர்க்க முடியாத கிரேக்க ரோமர்களின் ஆதிக்கத்திலே செல்வாக்கிலே மிகவும் சிறந்திருந்த பட்டணம்தான் கொரிந்து பட்டணம். ஆதலால் அங்கே பல வகையான எப்பொழுதும் பாவ காரியங்களால் நிறைந்த பட்டணமாக காணப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கப்பல் வழியாக வருகிறவர்கள் அங்குள்ள பெண்களை திருமணம் செய்வதும் விட்டு விட்டு சென்று விடுவதும், அதே வேளையிலே அங்கே உள்ள வியாபார கால சூழ்நிலையிலே பெண்களை மூடி மறைத்து ஒதுக்கி அடிமைப்படுத்தி அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே தங்கள் பெற்றோரை விட்டு கீழ்ப்படியாமையினாலே வெகுண்டு வெளிவருவதற்கு வாய்ப்பாக கப்பல்களிலே வருகிற புற மதத்தினர்களை புற மக்களை திருமணம் செய்து தப்பிப்பதற்காக கூட திருமணம் நடந்தது. அதாவது அந்நிய நுகத்திலே பிணைப்பட்டார்கள். தவறான வாழ்வியலை கொண்டிருந்தபடினாலே தகப்பன் தவறான பல தார மனைவிகளை வைத்திருந்த போது அந்த மனைவிகளை மகன்கள் பயன்படுத்துவதும் இது தவறு அல்ல என்கிற நோக்கோடு கூட திருச்சபை மெத்தனமாய் இருந்தது. திருமண பந்தத்திலே இணைக்கப்பட்டவர்களும் கூட தவறான வாழ்வியலை பணத்திற்கென்று, வியாபாரத்திற்கென்று, செல்வாக்குக்கென்று அதை அவர்கள் பயன்படுத்தியதை இங்கே சுட்டிக்காட்டி பவுல் எழுதுவதை நாம் வாசிக்கலாம். அதோடு கூட விக்கிரக ஆராதனை குறித்து மிக விளக்கப்பாடமாக எழுதுவார். ஏனெனில் புற தேசத்து மக்கள் எல்லாரும் இங்கே வந்து தங்கள் வியாபார நோக்கத்துக்காக தங்கள் கப்பல்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை வணங்கும் போது திருச்சபையிலே சார்ந்தவர்களும் வியாபார நோக்கத்தினாலே அந்த விக்கிரக ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அங்குள்ள உணவுகளிலே, அங்குள்ள கோயில்கள், அங்குள்ள வியாபார நோக்கத்தோடு ஒன்று கூடி அவர்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டங்களிலே இந்த கொரிந்து பட்டணத்தை சேர்ந்த யூதர்களும் கலந்து கொண்டார்கள். ஆதலால் அநேகர் புதிய விசுவாசிகள் இடரல் அடைந்தார்கள். இவைகளையெல்லாம் விளக்கப்படுத்தி பவுல் எழுதும் கடிதம்தான் இந்த 1 கொரிந்தியர் கடிதம். இதே திருச்சபையிலே ஒரு சிலர் ஒழுங்காக சுவிசேஷத்தை கேட்டிருந்தார்கள். பவுலின் போதனைகளை மிக அழகாக அவர்கள் கற்றிருந்தார்கள். ஆதலால் தங்கள் கைக்கு மீறி போகிற திருச்சபைகளின் செயல்பாடுகளை பவுலுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் மூலமாக கேள்விப்பட்ட பவுல் இதை குறித்தான ஒரு தெளிவான விளக்க உரை எழுதி மக்களை மனம் திரும்ப செய்வதற்கு அவர் யோசனித்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். இப்படி உண்மையான திருச்சபையின் வளர்ச்சியின் மேல் உள்ள பாரத்தோடு ஒரு சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் இது குறிப்பிடுகிறது. பட்டணத்திலே எவ்வளவு பாவ காரியங்கள் இருக்கிறதோ அதே போல பட்டணங்களிலே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. நாம் வாழும் இடங்களிலே மிகவும் கவனமாக, கண்ணும் கருத்தாக, தேவனுக்கு பிரியமான முறையிலே வாழ்வதற்கு நாம் நமது வாழ்வியலை வடிவமைத்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகங்களை படிக்கிறது மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. ஆமென்.